والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே என்னென்ன வஸ்துக்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றானோ அவைகளை ஒரு நாள் அழித்தே தீருவான். அது எங்களுடைய கண்ணுக்கு வழங்கக்கூடிய உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி அல்லது உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதற்கு ஒரு நாள் அழிவு என்பது ஒன்று இருக்கிறது. நேற்று அல்லது சென்ற வருடம் எங்களோடு வாழ்ந்த எத்தனையோ நபர்கள் இன்று இந்த உலகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மறுமையுடைய வாழ்வை, ஆலமுல் பர்ஸாக் என்று சொல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதே போன்று நேற்று நன்றாக ஓடிக்கொண்டிருந்த கடிகாரம், நாங்கள் இதற்கு முன்னால் பாவித்த இரு சக்கர சைக்கிளாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் பழுதடைந்து நாங்கள் ஒரு மூலையில் வைத்துவிட்டோம். நாங்கள் பாவித்த கட்டில் அது இட்டு போய் நாங்கள் அதனை மாற்றிவிட்டு புதிய கட்டிலை வைத்திருக்கிறோம். இவ்வாறு அனைத்திற்கும் ஒரு அழிவு ஒன்று இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், மனிதன் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிவை வைத்திருக்கிறான். ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகத்தை அழித்தே தீருவான். हमारे प्यारे दोस्तों भाइयों, अल्लाह सुब्हानहु व तआला इस दुनिया में किस चीज को वो खल्क बनाया है, वो पैदा किया है, इसके लिए एक वक्त को मुकर्रर किया है. इस वक्त में वो जरूर खत्म हो जाएगा. हमारे साथ जो पिछले हफ्ता और पिछले साल हमारे साथ जिंदगी गुजारा बंदा आजकल किधर रहता है? आलमुल बरज़ख को कहते हैं. ये जो कब्र का जिंदगी वो गुजार रहा है. हम जो चीज हमने प्यार के साथ, मोहब्बत के साथ हम खरीदार किया है और अच्छी तरह एक गाड़ी है, वो अच्छी तरह चलती रही, फिर वो खराब हो गई, हम उसको फेंक दिया और किसी जगह पर रख दिया और उसके अलावा उसको छोड़कर उसके जगह और दूसरा गाड़ी ले लिया. इसी तरह पलंग है, वो अलमारी है, जो अच्छी तरह हम उसको इख्तियार करके हम खरीदा है, लेकिन कुछ न कुछ साल चलने के बाद वो खराब हो गई, उसके बदले में हम और चीज ले लिया. इसलिए हर चीज को एक वक्त होता है, मुकर्रर होता है. इसी तरह इंसान को भी एक वक्त मुकर्रर होता है. और इसी तरह हम जो इस दुनिया में हम जिंदगी गुजार रहे हैं, इस दुनिया को भी अल्लाह सुब्हानहु व तआला एक वक्त मुकर्रर किया है. एक दिन जरूर इस दुनिया भी खत्म किया जाएगा. अल्लाह ने इंशाअल्लाह उसको खत्म करेगा. அப்படி என்று சொன்னால், நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுக்கு இதோட எங்களோட வாழ்க்கை முடிந்து விட்டதா? இல்லை கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய உடம்புக்கு மாத்திரம்தான் அழிவு இருக்கிறதே தவிர, மரணம் இருக்கிறதே தவிர எங்களுடைய ரூஹுக்கு அழிவு இல்லை. எங்களுடைய ரூஹுக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை படைச்சு வச்சிருக்கிறான், படைக்கும் வரைக்கும் அது இல்லாம இருந்துச்சு. இப்ப படைச்சதுக்கு பின்னால அது ஒரு பொழுதும் அழிய மாட்டாது. நரகத்தை படைத்தான், ரூஹ படைச்சு வச்சிருக்கிறான். மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ரூஹ இருக்கிறது, எங்களுடைய ஆத்மா ஒன்று இருக்கிறது. அவைகளை படைத்ததற்கு பின்னால் அவைகளுக்கு அழிவு என்பது கிடையாது. அது அந்த இடத்தை, துனியாவுடைய வாழ்க்கை தற்காலிகமான இந்த உடம்புகளில் உள்ள இந்த ரூஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த உடம்பை விட்டு பிரித்ததற்கு பின்னால் மறுமை என்னது கபருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அதில் நிச்சயமாக அந்த ஆத்மாவுக்கு உயிர் இருக்கிறது. அது நிரந்தரமாக அந்த ஆத்மாவுக்கு அழிவே என்பது கிடையாது. अल्लाह सुब्हानहु व तआला ने हम अगर इंसान अगर वो फौत हो जाए, उसके बाद वो उसका जिंदगी बिल्कुल खत्म हो गया? नहीं, बिल्कुल खत्म नहीं होगा. इस दुनिया में सिर्फ इस जिस्म को, इस बदन को खत्म है, फना है. लेकिन हमारे जो अंदर जो रूह होता है, रूह नफ्स, इसको बिल्कुल खत्म नहीं है. उसके बाद वो आलमुल बरज़ख, कब्र में भी उसका जिंदगी होगा. और इसी तरह क़ियामत के दिन अबदल अबद बिल्कुल खत्म नहीं होगा. அதனால அந்த அழிவு உண்டாக்கப்பட்ட மரணித்த அந்த ஆத்மாவுக்கு இரண்டு விதமான முடிவுகள் தான் இருக்கும்.
ஒன்று சந்தோஷமான வாழ்க்கை அல்லது கடுமையான நோவினை தரக்கூடிய கஷ்டமான வாழ்க்கை. அகர் அந்த மனிதன் நல்ல முறைக்கு அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தால், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தனது வாழ்க்கையை அவர் அமைத்திருந்தால், நிச்சயமாக அவருக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தனது வாழ்க்கையை அமைக்காவிட்டால் நிச்சயமாக அவருக்கு பயங்கரமான வாழ்க்கை கிடைக்கும். जो बंदा अच्छी तरह वो जिंदगी गुजारेगा, उसका रूह मुतमईन होकर अच्छी जिंदगी गुजारेगा. अगर अल्लाह के अहमाद को छोड़कर, नमाज छोड़कर वो किस तरह चाहा, वो किसी इस तरह वो अगर जिंदगी इस दुनिया में अगर गुजर जाए, फिर उसके लिए वो बहुत खतरनाक जिंदगी मिलेगा. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன சொல்கிறான்? இந்த விடயத்தை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். ரசூல்மார்களை அனுப்பி வைத்திருக்கிறான், நபிமார்களை அனுப்பி வைத்தான், அவர்களுக்கு வேதங்களை கொடுத்திருக்கிறான், அதிலே சட்டதிட்டங்களை கூறியிருக்கிறான், எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை காட்டி தந்திருக்கிறான். அந்த முறை பிரகாரம் நாங்கள் வாழாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான முறைக்கு அமைந்துவிடும். நிச்சயமாக முஸ்லீம்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் கலிமாவோடு வாழ்ந்திருந்தால் அவர் செய்திருந்த அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். எவ்வளவு நாள் தண்டிப்பான் என்கிறது கிடையாது. நரகத்தினுடைய வாழ்க்கை என்பது மிக பயங்கரமானது. அந்த வேதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எவ்வாறு சொல்கிறான்? அஸாபுன் அலீம், ஃபீஹா அஸாபுன் அலீம். நரகத்திலே பயங்கரமான நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. இன்னும் அஸாபுன் அஸீம், பயங்கரமான மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்றெல்லாம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். குர்ஆனில் எங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கின்றார். ये जो जिंदगी है ना, अगर इसमें अगर हम अच्छी तरह गुजरेंगे, अल्लाह हमको इतना अच्छी तरह जिंदगी दे देगा. अगर वो मुसलमान होकर कलिमा पढ़कर वो जिंदगी वो गुनाहों में अगर वो करेगा, अल्लाह ताला उसको अगर चाहे मुआफ करेगा, अगर चाहे वो पकड़ेगा. अगर पकड़ेगा फिर उसको दौज़ख में डालेगा. ये जो दौज़ख का जो अजाब है, इसमें अल्लाह सुब्हानहु व तआला अजाबुन अलीम, दर्दनाक अजाब है, इस तरह हमको बता दिया कुरान में. और इसी तरह अजाबुन अजीम, बड़ा अजाब, बड़ा सजा उसको मिलेगा. इस तरह भी हमको पाबंदी के साथ, इहतियात के साथ हमको वो बताया. इसलिए वहदैनाहु सबील इम्मा शाकिरन व इम्मा कफूरा वहदैनाहु नजदैन ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ரசூல்மார்களை அனுப்பியும் இந்த வேதங்களை அனுப்பியும் இரண்டு பாதைகளை காட்டிக் கொடுத்திருக்கின்றார். நல்லது எது, கெட்டது எது, எந்த வழி நன்றி செலுத்ததுக்குரிய வழி, எது நிராகரிப்புக்குரிய வழி, எது நல்லது எது கெட்டது என்கிற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுத்திருக்கிறார். அதனால் தான் நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும், அதில் உள்ளவைகளை படிக்க வேண்டும், எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை படிக்க வேண்டும். எங்களுக்கு அதில் வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அந்த முறை பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்திருந்தால் தான் எங்களுக்கு அழகான முறைக்கு, எங்களுடைய வாழ்க்கை அழகான முறைக்கு வாழ்ந்து கொள்ள முடியும், படித்துக் கொள்ள முடியும், மார்க்கத்தை படித்துக் கொள்ள முடியும். நிச்சயமாக குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று ஒரு சூறாவை ஆரம்பிக்கின்றார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு விடயத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதனுடைய வெளிரங்கமான பெயர் சொல்லித்தான் அதற்கு பின்னால் பிரதி பெயரை சொல்ல வேண்டும். முதலாவதாக கடை என்று சொன்னதற்கு பின்னால் தான் அது என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? ஆரம்பமாக இன்னா அன்ஸல்நாஹு, அதை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ضمீரை பயன்படுத்தி பிரதி பெயர் சொல்லை பயன்படுத்தி கூறியிருக்கிறான். அதற்கு முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய காரணம், முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் கட்டாயம் குர்ஆனை படிக்க வேண்டும். அவர்களிடம் இது என்ன என்று கேட்டால் அது அவர்களுக்கு தெரியும். ஏன்? குர்ஆன் அவர்களுடைய வழிகாட்டி. जो बंदा इस दुनिया में जिंदगी गुजारने के लिए अल्लाह ताला सिर्फ पैदा करके उसको वैसे नहीं छोड़ा, उसके लिए तरीका बताने के लिए अनबिया रसूल को भेजा है और उनको कुतुब दिया है. हमारे आखिरी नबी को सल्लल्लाहु अलैहि वसल्लम को एक कुरान दे दिया गया है. इस कुरान हमारा किताब है, हमारा दस्तूर है, कानून है, हम उसको पढ़ना है, उसको हम उस पर अमल करना है. इन्ना अंज़लनाहु फी लैलतिल क़द्र, इस तरह एक सूरा को अल्लाह सुब्हानहु व तआला शुरू किया. हमको पता है अगर किसी भी चीज हम अगर किसी को बताना है, पहला उसको उस चीज का इस्म लेना है. दुकान हो या ज़ैद हो या उमर हो, इस तरह उसको उस चीज को उस बंदे को नाम लेना है. उसके बाद ज़मीर
اس کی جگہ ضمیر استعمال کرنا ہے. اللہ تعالیٰ ادھر اس آیت میں اس سورہ کے شروع میں اِنَّا أَنزَلْنَاهُ ضمیر استعمال کیا ہے. مفسرون کہتے ہیں یہ جو اس طرح اللہ تعالیٰ ادھر کیوں ضمیر ذکر کیا؟ کیونکہ مسلمان قرآن کے بغیر نہیں ہوئے گا. اس زندگی اگر گزارنے کے وقت اس قرآن کو چھوڑ کر وہ زندگی نہیں گزار سکتا. اس لیے قرآن پر عمل کرنا ہے. اس لیے اس سارے بات کو ہم ہمارے دماغ میں اس بات کو بٹھا کر ہم کس طرح زندگی گزارنا ہے اس بات پر غور سے ہم کام لینا ہے. اللہ سبحانہ و تعالی اس پر ہم کو عمل کرنے کی توفیق عطا فرما.